ஹாய். இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தாங்க. இன்றைக்கி வந்து சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து காலையிலேயே போயிட்டு என்ன பண்ணேன்னா, மீன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ மீன் புளியில் கொஞ்சம் புளி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு கடையில். ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே போடுற சந்தையில் கருவேப்பிலலாம் இங்கே இருக்காதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கடைகளில் வாங்கி வச்சுக்கிது. பெரிய மார்க்கெட் போனோம்னா வாங்கிட்டு வரலாம். ஸோ அது இப்போ போகிறதில்ல, அதனால் நம்ம கடையிலே வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. விசில் வச்சாச்சு, குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு, கொஞ்சம் புளியும் ஊற வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ போய் மீனை கழுவிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ மீனை கழுவிட்டு வந்துச்சுங்க. எப்போவுமே நான் வந்து வெளியில் தாங்க மீன் கழுவுவேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து கழுவ மாட்டேன். ஏன்னா நான்வெஜ் ஸ்மெல் வந்துட்டுருக்கோம். அதனால் ஏதாவது சம்டைம்ஸ் வந்து மட்டன் அந்த மாதிரி தான் என்றைக்கோ ஒரு நாள் தான் வந்து அதை உள்ளே வாஷ் பண்ணுவேன். மற்ற நாள் ஃபுல்லாக வந்து வெளியே தான் வாஷ் பண்ண பார்த்துக்குங்க. இப்போ வந்து மீனை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது பொரியலுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக. ஸோ குழம்பு வந்து அவ்வளோவா வைக்கலைங்க, கொஞ்சம் தான் வைக்கிறேன். ஏன்னா நானும் அத்தை, பாப்பா, நான் 2 பேர் 4 பேர் தான் இருக்கோம். ஸோ என் ஹஸ்பண்ட் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குழம்பு வைப்பேன். ஏன்னா நைட்டு வரைக்குமே சாப்பிட்டுக்குவோம். அத்தை பார்த்திங்கன்னா ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. பாப்பாவங்களும் அந்த ஒரு நேரம் தான் குழம்பு மட்டும் தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. இது மீன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ பொரியலுக்கு என்ன அப்படிலாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வறுவல் குழம்பு வறுவல் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் குழம்பு தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எப்போவுமே சக்தி தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி தூள் போடுவேன், பவுடர் போடுவேன். ஓகேங்களா? நான் வந்து வரமிளகா போட மாட்டேன். ஏன்னா காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால் இந்த கொஞ்சம் கலருக்காக இந்த மாதிரி போட்டுக்குவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் சொல்லிட்டேன், சாரிங்க. இப்போ தான் மஞ்சத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு சமையலுக்கும் கருவேப்பிலை இல்லைன்னா உண்மையிலேயே சமையல் செஞ்ச மாதிரி இருக்காங்க. எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கருவேப்பிலை போட்டால் தான் அந்த சமையலே வந்து ஃபுல்லாகிற மாதிரி எனக்கு தோணும். ஓகேங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வரும். எல்லாருமே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வைப்பேன்னு சொல்லுவாங்க. நான்லாம் அப்படி வைக்க மாட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் கூட வைக்க மாட்டேன். நான் உடனே செஞ்சுருவேன். நல்லா தான் இருக்கும் அதுவுமே. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எடுத்துக்கோம். பார்த்தீங்களா, ஒரு 5 மீன் தான் இருக்குது. 2 மண்டை பகுதி, அதுக்கப்புறம் 2 பீஸு, ஒரு வால் பகுதி. இதுதான் நான் போட்டு குழம்பு வைப்பேன். ஏன்னா அத்தை வந்து ஒரு பீஸு, நான் ஒரு பீஸ் சாப்பிடுவேன். அவ்வளோதான். அந்த மண்டைலாம் சாப்பிட மாட்டோம். எனக்கும் பிடிக்காது. அத்தைக்கு சம்டைம்ஸ் கொடுப்பேன். சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் வேணான்ட்டுருவாங்க. இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, காஷ்மீரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த கலர் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறது மாறும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புக்கு எப்படி அரைக்கலாம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலுங்க இது. பெரிய வெங்காயம் கொஞ்சம், 2 தக்காளி, வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுவேன். ஸோ வெந்தயம் ஏன் போடுறேன் அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்காது, மீன் ஸ்மெல் அதிகமாக இருக்காது, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பெரிய வெங்காயம் சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சிங்க. அதனால் நான் வந்து என்ன டெல்லியில் போய் இருந்தப்போ, ஹஸ்பண்டோட போயிருந்தப்போ பெரிய வெங்காயம் அங்கே டெல்லியிலலாம் நார்த்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான். ஸோ அது சாப்பிட்டு பழக்கமானதுனால நான் அதுவே சேர்த்துக்கிறது. சின்ன வெங்காயம் எப்போயாச்சும் ஒரு நேரம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் குழம்பு கொஞ்சம் தாங்க வைக்க போகிறேன். அதனால தான் இவ்வளோ சேர்த்துக்குவேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து மீன் குழம்புல வந்து ரொம்ப பெரிய அப்பாடா வைக்கிறலாம் கிடையாதுங்க. இது வந்து தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க இதை கற்றுக்கலாம். இருந்தாலும் இந்த ஸ்டைல் நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து தக்காளி வெங்காயம் வதக்கியிருக்கோம்னா அதோடு சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா, மீன் குழம்பு மசாலா வந்து போட்டுருவேன். கொஞ்சமாக போட்டுட்டேன்னா அது மிக்ஸ் பண்ணி அரைக்கும்போது கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு. அதுக்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க, சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. பார்த்திங்களா, மீனை வந்து நான் காயெல்லாம் வைக்க மாட்டேன். அப்படியே அடுப்பில் வச்சுருவேன். சட்டி வச்சுட்டு அப்படியே நான் எடுத்து போட்டுருவேங்க. பொரிஞ்சிகிட்ருக்கும் அதுக்கு ஒரு பக்கம். தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து தேங்காய் சேர்ப்பேங்க. அதுதான் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைங்கிறப்ப என்றைக்கோ ஒரு நாள் தான் நான் வந்து தேங்காய் சேர்க்காமல் வைப்பேன். பார்த்திங்கன்னா இப்போது புளி கரைச்சி ஊற்றியாச்சு, 2 தக்காளி பிசைஞ்சு விட்டாச்சு, நல்லா கையில் போட்டு பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகா 3 மிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகாவில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னாங்க, குண்டு மிளகாய் விட நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு இந்த நீட்ட மிளகாய் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அது சூப்பருங்கிறத விட அழகு, அதுதான் ஒரு அழகாகவும் தெரியும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல.
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஆனால் இந்த நீட்ட மிளகா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அந்த கலருக்காக நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஓகே. சாரி, குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம அதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் காரம் புளிப்பு இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ரெண்டுமே கொஞ்சம் ஏத்தம் இல்லாமல் இறக்கமெல்லாம் கரெக்டாக போடுவேங்க. இப்போ எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த புளி ஒரு கொதி வரையும் நம்ம வந்து மசாலா ஊற்றலாம் ஓகேங்களா. இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து மசாலா ஊற்றிக்கலாம். சில பேர் மொத்தமாகவே சேர்த்தே கூட்டி வைப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மசாலாவில் சில பேர் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி வதக்கிட்டு அதில் மசாலா ஊற்றுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஸ்டைல் இது தாங்க, இது நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கெட்டியாக வைக்கணும். கெட்டியாக சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கெட்டியாக. இந்த கன்சியூவாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கெட்டியாக சில பேருக்கு பிடிக்காது, தண்ணியாக தான் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு உங்கள் வசதிக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன், ஏன்னா சுண்டி வரும்போது இன்னுமே கெட்டியாயிரும். ஏற்கனவே கெட்டியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாக. ஏன்னா நாங்கள் ஒரு நேரத்துக்கு தான் யூஸ் பண்ணோம் இன்றைக்கி மட்டும். மீன் குழம்பு 2 நாளைக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், ஆனால் நாங்கள் நைட்டுக்கெலாம் சாப்பிட மாட்டோம். மதியத்தோடு வந்து காலியாயிரும். அந்தளவுக்கு தான் நான் வைக்கிறேன், ஏன்னா வேஸ்ட்டும் பண்ணக்கூடாதுல்ல அதனால். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக உப்பு போட்டு நம்ம வந்து கொதிக்க விடலாம். தம்பி கால் இருக்குடி. அதுக்கப்புறம் மீன்லாம் பொரித்து எடுத்தாச்சுங்க. மீன் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இந்த ஒரு மீன் தான் ஃபைனலாக பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. இடையில என் பொண்ணு வந்து சேட்டை பண்ணிகிட்ருக்கா என்கிட்ட. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும்போது என்கிட்ட வந்து தம்பி தூங்கிட்டுருக்கான், அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா, அதான் அவளை சொன்னேங்க. டிஸ்டர்ப் பண்ணால் சாரிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ மீனை போட்டுடலாமா. 4 பீஸ் தாங்க இருந்துச்சு, அதை போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க, ஏன்னா இது வந்து டேர்ம் மீன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் ஃபைனல் இறக்கும்போது ஒரு 5 செகண்டு தான் போட முடியும். இதே நம்ம கடல் மீன் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குழம்பு ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டே அடுப்பில் வச்சிடலாம், அது வந்து உடையாது, நல்லா அப்படியே இருக்கும். அதுதான் கடல் மீனோட அருமை, அதை தான் நினைக்கிறேன். ஆனால் டேம் மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடைசியில் போட்டால் தான் அது உடையாது ஓகேங்களா. இது வந்து ஒரு 2 நிமிஷம் தான் குக் ஆகணும், இல்லைன்னா அது வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கடல் மீன் சாப்பிட்டேன். அம்மா வீட்டிலலாம் கடல் மீன் தான். ஆனால் நான் கல்யாணம் முடிச்சு வந்து கொடைக்கானல் தான் நான் கல்யாணம் முடித்தேன். ஆனால் எனக்கு வந்து அங்கே கடல் மீனே கிடைக்காது. இப்போ பழனியில் இருக்கோம். ஸோ பழனியில் வந்து மேக்ஸிமம் டேம் மீன் தான் வரும். ஸோ எப்போது ஒரு நாள் தான் வந்து கடல் மீன் வந்து ஐஸில் தான் அதுவும் வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ இதுவும் நல்லா தாங்க சாப்பிட்டு பழகியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு கொடுக்குறது எப்படின்னா, சில பேர் வந்து முன்னமே தாளிப்பு கொடுத்துருவாங்க, நான் வந்து கடைசியாக தாங்க தாளிப்பு கொடுப்பேன். ஸோ கடைசியாக தாளிப்பு கொடுத்து பாருங்கள், மீன் குழம்புக்கு உண்மையிலே ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க சரிங்களா. தாளிப்பு கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரையும் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக திருப்பி வெந்தயம் சேர்ப்பேங்க. ஸோ நான் அரைக்கும் போதும் வெந்தயம் சேர்த்துருக்கேன், தாளிக்கும் போதும் வெந்தயம் சேர்க்குறேன். இது வந்து எதுக்குன்னா, புளிக்குழம்புக்கு நம்ம மேக்ஸிமாகவே வெந்தயம் சேர்ப்போம், ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்க்குறது நல்லா ஸ்மெல்லு வராது. அது சில மீன் வந்து ஸ்மெல்லு வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து வெந்தயம் போடுவேங்க. ஸோ நல்லா எல்லாமே இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. நல்லா இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு, பொரிஞ்சோடனே வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். என் பொண்ணுங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுமே வேணுக்குன்னே வர்றாங்க, வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகேங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெங்காயம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. நான் தான் சொன்னேன், கருவேப்பிலை இல்லாமல் எந்த சமையலுமே நல்லா இருக்காதுங்க என்னையை பொறுத்தளவில். அதனால் நான் வந்து கருவேப்பிலை தாராளமாக போடுவேன். நான் காய்கறி வந்து நிறைய எடுக்கிறேனோ இல்லையா, கருவேப்பிலை நிறைய வாங்குவேங்க. அதுலேயும் நல்ல சில கருவேப்பிலை ஒரு ஸ்மெல் வரும், சில கருவேப்பிலை நல்ல செம்ம ஸ்மெல் வாசனையோடு இருக்கும், அந்த மாதிரி கருவேப்பிலை தேடி தேடி வாங்குவேன். சரி ஓகேங்களா. இப்போ நல்லா வந்து வதங்கையும் அங்கிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ மீன் உடைச்சிருக்கா உடையிலன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க, ஏன்னா உடஞ்சிரும். ஸோ உடையாமல் அந்த பதத்தில் வரும்போது நான் இறக்கிடுவேன். இந்த தாளிப்பில் என்ன ஒரு பெஸ்ட்டு அப்படின்னா, நல்லா கருகணும், அந்த
அந்த வெங்காயம் வந்து நல்லா கருகணுங்க. கருகி நம்ம அந்த குழம்புல ஊற்றும்போது தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு சூப்பராக இருக்குங்க. அந்த புளிக்குழம்புக்கும் அதுக்கும் ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து மீன் கொதிச்சோடனே நான் தூக்கி இறக்கி இந்த சைடு வச்சுட்டேன். ஏன்னா சூடோடு அடுப்பில் வைக்கும்போது கையில் பற்றக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ தாளிப்பு கொடுத்தோன்னே ஒரு நல்ல வாசனை வரும். அது நேரில் இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஓகேங்க, நல்ல ஸ்மெல் வரும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ருசி எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இப்போ வந்து குழம்பு ரெடியாச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்பு கொடுத்தோடனே அடுத்த நிமிஷமே மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மெல் வெளியே போகாமல் அந்த அதுக்குள்ளேயே அடங்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. சரி, இனிமேல் போய் உட்காந்து எல்லாம் சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. ஒரு 10 மணிக்கு 9 மணி 9:30க்கு போய் மீன் எடுக்க போனேன். 9:30 10 11 மணிக்கெலாம் சமைச்சு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தலாமா நம்ம? இப்போ சாதம், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு என் பொண்ணுக்கு சாப்பிடவே மாட்டாங்க. மீன் குழம்பு மட்டும்தான் ஊற்றிக்குவாங்க. மீனெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் பொரியல். இது தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் பிள்ளைங்க. அதுலேயும் சின்ன குட்டி பொண்ணு சுத்தமாக சாப்பிட மாட்டா. ஏதோ ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவா. அவ்வளோ 2 பீஸ் கூட அந்த ஒரு பீஸ்லேயும் பாதி சாப்பிடுவா. தூக்கி கொடுத்துருவா. இல்லைன்னா தூக்கி எங்கே ஒழிச்சு கொண்டு வச்சுட்டு வந்துடுவா. அவ்வளோதாங்க. தம்பிக்கு வந்து தண்ணி குளிக்கிறதுக்காக தண்ணி காய வச்சாச்சு. சுடு தண்ணி அடுப்பில் குடிக்கிறதுக்கு வச்சாச்சு. ஃபைனலாக கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி சண்டேயோட நாள் இப்படி தாங்க. சாப்பாடு செஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.